இந்த கல்வியானது தொடங்கும்போது மிக கவலை கொடுப்பதாக, துன்பம் தருவதாக இன்றைக்கும் பார்த்தால் குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற போது அழுது அடம் பிடிக்கும். அதுகளுக்கு அந்த கல்வியானது துன்பமாக இருக்கும். ஆனால் அந்த துன்பமாக தோன்றுகின்ற இந்த கல்வியானது பிற்காலத்தில் மிகப்பெரிய இன்பம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பெரிய காமம் இருக்கிறது. அந்த காமமானது அது ஆரம்பிக்கின்ற போது, புதுமையாக பார்க்கின்ற போது அது மிக இனிமையாக இருக்கக்கூடியதாக அமையும். ஆனால் அந்த காமமானது வெளி நாள் செல்ல செல்ல அது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. ஏனென்றால் ஒருவர் காதலிக்கின்ற போதோ அவர்கள் பின்பு அந்த துணைவனாலேயோ அல்லது துணைவியினாலேயோ பல்வேறுபட்ட சுற்றத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, பல வகை நிலையிலே இன்றைக்கு டைவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட வழக்கு மன்றங்களுக்கு செல்லுகிறார்கள். ஆனால் தொடங்குகின்ற போது கல்வியானது துன்பமாயிருக்கும், பின்னடி இன்பத்தை கொடுக்கும். காமமானது தொடங்குகின்ற போது இன்பமாக இருக்கும், பின்னர் அதை இன்பமாக மாற்றுவதற்குரிய முயற்சியில் ஈடுபட வேண்டும். ஆகவே எது ஒன்றும் சீராக இருக்க வேண்டும். எந்த வகையில் குமரகுருபரர் தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும் மடங்கொன்று அறிவகற்றும் கல்வி நெடுங்காமும் முற்பயக்கும் செந்நீர் இன்பத்தின் கீழாய் பிற்பயக்கும் பீழை பெரிது என்று காட்டுகின்றார். இந்த நீதிநெறி விளக்கத்தில் மிக அற்புதமான பாடல் இந்த பாடல்.